முருகதாஸ் அவர் வந்து அவர் பாட்ட இந்த மேடையும் கிடைக்கல. துப்பாக்கி படம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. ரொம்ப அதாவது இப்போ நாங்களாம் லேஸில் திருப்தி ஆக மாட்டோம். லைக் ஸோ நமக்கெல்லாம் ஒரு படம் திருப்தி தரணும்னா இல்லை, அந்த மாதிரி எனக்கு திருப்தி தர படங்களில் வந்து முருகதாஸோடைய படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் துப்பாக்கி. அதே மாதிரி அவர் வந்து படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல நல்ல படங்களாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ ராஜாராணிக்கு அப்புறம் இந்த மான் கராத்தே கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, ரசனையோடு செலக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். சூரி அவரையும் எனக்கு பாராட்டுறதுக்கு மேடை கிடைக்கல. ரொம்ப அருமையான காமெடியன், நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். என்னென்னா ஒரு யூனிக்காக இருக்குது, ரொம்ப பிடிக்குது. அவருடைய காமெடியெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வீட்டில் எதுவும் நாய்க்கு நம்மளால பாயாம இருந்தால் சரி. அப்புறம் சிவகார்த்திகேயன், அவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அவர் நல்லா இதே மாதிரி அடித்து நவுத்திட்டு போங்க. கூடிய சீக்கிரம் முதல் வரிசையில் இருக்கிற நடிகர்கள் லிஸ்ட்டில் நீங்களும் வந்துடுவீங்க. மாதிரி பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ரிச்சாக இருந்தது. அது ஒளிப்பதிவாளர் சுகுமாருக்கனுடைய பாராட்டுகள். அவருடைய படங்களும் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இவ்வளோ பெரிய கேமராமேனாக இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதன் கார்கி வந்து இந்த மாஞ்சா கண்ணில் மாதிரி, அப்புறம் மாங்காய் மண்டையில் பூங்கா நட்டு போன மாதிரி சுவாரஸ்யமான இல்லை. லைக் அந்த ரைம் இருந்தால் கூட இல்லை, ரொம்ப புதுசாகவும். ஏன்னா என் படம் ஒர்க் பண்ணும்போது தெரியும், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும், கான்செப்ட்ஸ் பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. மற்றவங்க யுகபாரதி மற்றவங்களும் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் திருக்குமரனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுமாரி அனிருத் வந்திருந்தார் மீட் பண்ணுறதுக்கு. அப்போது என்ன பண்ணுறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? பியானோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்படின்னும் போது இப்போ அவர் வந்து கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதே மாதிரி ரஹ்மான் வந்து ரோஜா படம் அதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒர்க் போயிட்டுருக்கோம். ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்கேயோ போவார். எங்கன்னு கேட்டால் அதில் பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு, போகிறேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துட்டு என்ன எப்படி போகிறாருன்னு பார்த்தா ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டு இருந்தார். தனக்கு தெரியாத விஷயங்கள் அது வேறு என்னென்ன இசை இருக்கோ ஏதோ ஒரு கிளாஸ் டெய்லி ஈவினிங் 1 ஹவர் போயிட்டு வருவார். அதே மாதிரியான ஆர்வம் அனிருத்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து என்ன கர்நாடிக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறாரு. மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய எல்லா அறிகுறிகளும் அவருக்கு தெரியுது. இன்னும் பெரிய அளவில் வரணுன்ட்டு அவரை நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படத்துக்காக வாழ்ச்சி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கீழே இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம், மேலே இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நன்றி, இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்பர் 1 சங்கர் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஃபேன், அவரோட இதால தான் நான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து அவர் பண்ணால் நல்லா இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி இம்மீடியட்டாக சரி ட்ரை பண்ணுவோம் அப்படி அடிச்சு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. ஸோ பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் டீப்லி எச்ட் இன் மை ஹார்ட். முருகதாஸ் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் நான் அவரை மீட் பண்ணேன் ஒரு ஹோட்டலில் வந்து முருகதாஸ் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க போகும்போது சொன்னார் மான் கராத்தே அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அதோட சேர்த்து என்னோட படமும் ஒன்று இருக்கு அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கே பெருமையாக இருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஹி இஸ் ஹாப்பி வித் சாங்ஸ் ஆஃப் மான் கராத்தே. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மதன் சார், ஜேம்ஸ் சார், அப்புறம் ராஜான், இவங்க 3 பேர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இவங்களை நான் டார்ச்சர் வந்து எல்லா வகையிலையும் பண்ணிட்டேன், இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ராஜான் எஸ்பெஷலாக நைட் 4:30 மணிக்கு கூப்பிடுவேன், பிரதர் சாங் ரெடியாக இருக்கு வந்து கேட்குறீங்க. நான் வந்து தூக்கத்தில் எழுந்தவர். அதே மாதிரி நம்ம ஹீரோ அவருக்கும் ஃபோன் பண்ணுவார் 5 மணிக்கு, காலைல 7 மணிக்கு இப்படிலாம் வந்து அடிப்பேன். ஆனால் அந்த டார்ச்சர் எல்லாமே அவங்க பொறுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஒரு நல்ல ஒரு டீமாக நாங்கள் அமைஞ்சு பாசிட்டிவான ஒரு டீம். இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு இருந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா வந்து இப்படி ஒரு
ஃபங்க்ஷன், இப்படி ஒரு படம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது. அது எதிர்நீச்சலே நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஆனோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மான் கராத்தேல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தை நீங்களே ட்ரெய்லரில் பார்த்தீங்க, ஒரு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும். சிவகார்த்திகேயன் நிறைய பேர் சொன்னாங்க, அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல வர்ற ஒரு வேகமான ஒரு ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ச் பண்றது வந்து குழந்தைங்கள தான். அது ரொம்ப ஈஸியா எனக்கு தெரியுது. சில டைம்ல வந்து விஜய் சார் வந்து எப்பயாவது அன்எக்ஸ்பெக்டடா எங்கேயாவது மீட் பண்ணுவோம், நான் பார்ப்பேன் நிறைய குழந்தைங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுதான் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான முதல் அறிகுறி. அது வந்து சிவகார்த்திகேயன் நல்லா தெரியுது. அதோட பெரிய விஷயம் தான் அந்த காமெடி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் பண்ணிடலாம், ஏன்னா ஆக்ஷன் லோ ஆங்கிள் வைக்கலாம், ஆக்ஷன் மாஸ்டர் எல்லாமே இருக்காங்க நிறைய பேர். பட் காமெடி டைமிங், டைலாக் டெலிவரிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. கொஞ்சம் பேருக்கு தான் அது கை கொடுக்கும். அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. அன்ஷிகா வந்து இந்த படத்தில் நடிச்சப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் அப்படிங்கிறது இந்த டீம்ல வந்தது அன்ஷிகா தான். ஏன்னா அப்போ வந்து சிவகார்த்திகேயனோட 3 படங்கள் ரிலீஸ் ஆகல, வரிசையா 3 படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ சிவகார்த்திகேயன் ரொம்ப லக்குப்பா அப்படின்னாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது அன்ஷிகா ரொம்ப லக்குங்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஸ்டாரா வந்துட்டாரு. மியூசிக் டைரக்டர் அனிருத். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய புயல் மாதிரி வந்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ என்னோட படத்துக்கு நானும் விஜய் சாரும் சேர்ந்து பண்ற படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்றாரு. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் வந்து சார் என்னென்ன புதுசா இருக்கோ, எவ்வளோ வித்தியாசமா இருக்கோ, அது எல்லாத்துலையும் என் படத்துல தான் நீங்க வைக்கணும். வேற கம்போசிங்ல உட்காரும் போது உங்க மைண்ட்ல ஏதாவது புதுசா வந்தா கூட அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுங்க, என் படத்துல சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த சாங் பார்க்கும்போது நான் இப்ப சொல்றேன், நிறைய விஷயம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இந்த பாட்டுலயும் வச்சிருக்காரு. ஸோ இதை விட நல்லா இருக்கணும் விஜய் சார் படத்துல வர சாங்கு.